பொதுமக்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையானே தெரியலன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு கரூர்ல தாவேக தலைவரும் மற்றும் நடிகருமான திரு விஜய் வந்து பரப்புரை மேற்கொள்றது அங்க வந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு. அதனால போலீஸ் எல்லாம் மைல்டான லத்தி சார்ஜ் எல்லாம் பண்றாங்க. அப்ப ஸ்டாம்பீட் ஏற்படுது. ஒரு நெருக்கடியில மூச்சு திணறலாம் ஏற்படுது. மயக்கமான நிலையெல்லாம் சில பேர் வராங்க. இவ்வளோ கூட்டம் போகிறதுக்கு அங்கே அவசியம் இல்லாது. அங்கே பக்கத்தில் எந்த கடையுமே இல்லை. ஏன்னா வந்து 4 கிலோமீட்டர் தூரத்தையே வாகனத்தில் நிப்பாட்டிறாங்க. நடந்து தான் வராங்க. விஜய் வந்துட்டு ஓப்பன் வேன்ல மைக்க பிடிச்சி மேலேருந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப எல்லாம் தள்ளுமுள்ளு ஏற்படுது. குழந்தைகள் உட்பட பார்த்தீங்கன்னா இல்லை அழைச்சிட்டு ஏற்கனவே தாவைக்கா ஸ்ட்ரிக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளை என்னோட பரப்புரைக்கெல்லாம் அழைச்சிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொதுமக்கள்லாம் காது கொடுத்து கேட்கறதே இல்லைன்னு வச்சுங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில்ல. 10 பேர் மயக்க நிலையில் வந்திருக்காங்க. அந்த 10 பேரையும் அழைச்சிட்டு போகிறது ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு அந்த இடத்துல வழி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம். அப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு கடைகள்லாம் இல்லை. அரசியல் கட்சி ஏதாவது பரப்புரைனால வணிகர்லாம் கடை பூட்டிடுங்க. ஏதாவது பிரச்சனை வரும் பண்ணி இப்போ பாருங்க 30 பேர் இப்போ